பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்து ஹீட் வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து வறுத்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட், 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி, 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்நட் பாதாம், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 5 டேபிள் ஸ்பூன் கோவா. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் வந்ததும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெடிமேடில் இருக்கிற சமோசா சீட் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் குட்டி குட்டியாக சமோசா ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை ஸ்டஃப் பண்ணிவிட்டு மடிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சமோசாவாக ரெடி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கார்னரில் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விட்டுடலாம். இப்போ நமக்கு தேவையான சமோசாவை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சமோசா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். மினி ஸ்வீட் சமோசா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.